Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் 5 to நவம்பர் 10 வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் தி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் இஸ் பாசிபிள். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, Cervarix is a quadrivalent vaccine that protects against 4 different strains of human papilloma virus, that is HPV அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இட்ஸ் ராங். Cervarix is not a quadrivalent vaccine, it's a bivalent vaccine. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் டி neither 1 nor 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இது ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசர்ச்சினுடைய அவுட்கம் என்னென்னா, இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து வைரஸுக்கு எகெயின்ஸ்டான ஒரு வேக்சின், செர்வாரிக்ஸ் அப்படிங்கிற வேக்சின். ஸோ இட் ரெடியூசஸ் தி ரிஸ்க் ஆஃப் திஸ் சர்விக்கல் கேன்சர் இன் விமென் அப்படின்னு வந்து ஒரு ரிசர்ச் ரிசல்ட் வந்திருந்தது. இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் காசிங் மோஸ்ட் ஆஃப் தி சர்விக்கல் கேன்சர். சர்விக்கல் கேன்சர் அப்படின்னா கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து it affects the cells of the cervix, that is the lower part of the uterus that connects to the vagina, right? So more than 40 types of human papilloma virus are spread through direct sexual contact. அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த செர்வாரிக்ஸ் ரீசெண்டாக நம்ம அந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ண அந்த வேக்சின் வந்து இட்ஸ் அ பைவேலண்ட் வேக்சின். ஏன் இந்த டேர்ம் பை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வேக்சின் வந்து இட்ஸ் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் 2 இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் திஸ் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஸோ இந்த செர்வாரிக்ஸ் வந்து அந்த ஹெச்பிவி ஸ்ட்ரெயின்ஸ் 16 and 18, ரைட்? ஸோ இட் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் தீஸ் 2 ஸ்ட்ரெயின்ஸ். இப்போ இந்த ரிசர்ச்சுடைய ரிசல்ட்டு இந்தியன் கண்டெக்ஸ்டில் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த சர்விக்கல் கேன்சர், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் காஸ் பண்ணக்கூடிய இந்த சர்விக்கல் கேன்சரால் அஃபெக்ட் பண்ணக்கூடிய 77% ஆஃப் விமன் வந்து தே ஆர் அஃபெக்டட் பை தீஸ் 2 ஸ்ட்ரெயின்ஸ் ஓன்லி. ஸோ அதனால தான் இந்த வேக்சினுடைய எஃபெக்டிவ்னஸ் ரிலேட்டடான இந்த ரிசர்ச் வந்து இந்தியன் கண்டெக்ஸ்ட்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் ரிப்போர்ட், that is Leeds report is released by, so this report is released by Ministry of Commerce and Industry of Government of India. So இது வந்து it was launched in 2018. ஸோ இதுக்கு கீழே எதை அசஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேட்டினுடைய லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட், ரைட்? ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டு என்ன மாதிரியான லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுது. லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்ஸ்னால் இப்போ வந்து ஒரு குட்டை அது உற்பத்தியாக ஆகிற இடத்துல இருந்து பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷன், தட் இஸ் பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் டு பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷன். ஸோ அது கன்சியூம் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஒரு குட்டை கொண்டு போகிறது தான் நம்ம அந்த ப்ராசஸ் தான் நம்ம லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இன்வால்வ்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ அது வந்து அதனுடைய ரைட் குவாலிட்டியில் ரைட் டைமில் அதை வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின்லேருந்து கன்சம்ஷனுக்கு கொண்டு சேர்க்கணும். ஸோ இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா ப்ராசஸையும் தான் நம்ம லாஜிஸ்டிக்ஸ் அல்லது லாஜிஸ்டிக்ஸ் செக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த குறிப்பிட்ட ரிப்போர்ட் வந்து ஸ்டேட்ஸை வந்து ரேங்க் பண்ணுது, ரைட்? ஸோ அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுல இந்த லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான இந்த லாஜிஸ்டிக்ஸினுடைய குவாலிட்டி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரேங்க் பண்ணுது. இப்போ இந்த ரீசன்ட் ரிப்போர்ட் படி, இந்த இயருக்கான ரிப்போர்ட் படி டாப் 5 ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா குஜராத், ஹரியானா, பஞ்சாப், தமிழ்நாடு அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ டாப் இம்ப்ரூவர்ஸ், ஸோ முன்னாடி இருந்த நிலையிலிருந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட் அண்ட் ஜார்க்கண்ட். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், BOD, இஸ் தி அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் required by bacteria in decomposing the organic waste of water, right? So இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஃபைன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், biological oxygen demand is inversely proportional to the quantity of discharge of waste in water bodies. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்.
because biological oxygen demand is directly proportional, not inversely proportional to the quantity of discharge of waste in water body. So here option A, one only அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த பிஓடி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் பாருங்கள். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படிங்கிறது ஆக்சிஜன் இன் மில்லிகிராம்ஸ் required for 5 days in 1 liter of water at 20 degrees centigrade for the microorganisms to metabolize organic waste, right? ஸோ அதாவது நம்ம நீர்நிலைகளில் வேஸ்ட் கலக்கும்போது அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஃபங்கை மாதிரியான டீகாம்போசர்ஸ் அந்த சீவேஜ் இல்லை அந்த வேஸ்ட்டை வந்து டீகாம்போஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஆக்சிஜனை தான் நம்ம பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ அந்த டீகாம்போசஸுக்கு ஆக்சிஜன் தேவை, அதுதான் டிமாண்ட் அப்படிங்கிற டேர்ம் இங்கே இருக்குது. ஸோ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ இது வந்து இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஏன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா, ஸோ குவான்டிட்டி ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் வேஸ்ட் இன்க்ரீசஸ். ஒரு நீர்நிலையில் அதிகமாக வேஸ்ட் டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸுக்கு வந்து டீகாம்போஸ் பண்ண தேவையான ஆக்சிஜன் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்போ இஃப் வேஸ்ட் இன்க்ரீசஸ் biological oxygen demand increases and dissolved oxygen decreases. அதனால தான் நம்ம directly proportional சொல்கிறோம், ரைட்? ஸோ quantity of water increase ஆகும், quantity of waste increase ஆகும்போது biological demandம் increase ஆகுது. ஸோ that's why we call it as directly proportional, not inversely proportional. inversely proportionalனா இது decrease ஆகணும். decrease ஆச்சுன்னா நம்ம வந்து inversely proportionalனு சொல்லலாம். பட் இங்கே வந்து வேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சிஜன் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபைன். ஸோ இது வந்து லாஜிக்கலான ஒரு ஃபேக்ட். ஃபைன். ஸோ அப்போ இது ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய கமங் ரிவர், ஸோ அதை ஒட்டி ஒரு சின்ன எர்த்துக்வேக், ஸோ சிறிய அளவிலான ஒரு நிலநடுக்கம் நடந்தது. அந்த நிலநடுக்கத்துடைய தொடர்ச்சியாக ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. ஸோ அந்த நிலச்சரிவினால் அந்த நிலச்சரிவிலிருந்து வந்த அந்த மட்டு, அந்த ராக் டப்ரி எல்லாமே வந்து அந்த காமங் ரிவரில் கலந்து அந்த ரிவருடைய ஃப்ளோவை வந்து தடுத்து, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு லோ டிசால்வ்ட் ஆக்சிஜன் மாதிரி ஒரு ஹைப்பாக்சிக் கண்டிஷன்ஸை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ரிவர் வந்து தடுக்கப்பட்டு அந்த இடம் வந்து அந்த மட்டுனாலேயும் அந்த ராக் டப்ரினாலேயும் ரொம்ப பிளாக்கிஷாக மாறி, ஸோ டியூ டு ஹை டர்பிடிட்டி இட் டர்ன்டு பிளாக்கிஷ். அந்த ரிவரில் இருந்த நிறைய மீன்கள் வந்து செத்து மிதந்ததாக அந்த நியூஸ் ரிப்போர்ட்ஸ் இருந்தது. அப்போ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து கம்மியானதுனால. ஸோ டிசால்வ்டு ஆக்சிஜன் எப்போ கம்மியாகும் அப்படின்னா, இந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் அதிகமாக வேஸ்ட் வரும்போது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த நீரில் கலந்துருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜனை அந்த டிகாம்போசஸ் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும். அப்போது ஸ்லோலி வந்து ஒரு கட்டம் வரும்போது அந்த தண்ணியில் கலந்துருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து முற்றிலுமாக குறைஞ்சு போய் வேறு அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸுக்கு ஆக்சிஜன் இல்லாத ஒரு சூழல் உருவாகும். அதுதான் நம்ம ஹைபாக்சிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சிகாகோ கன்வென்ஷன் ஆஃப் 1944 sometimes seen in the news recently is related to. So this convention is related to civil aviation, especially international civil aviation. Okay, ஸோ நம்ம வந்து நீங்கள் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் பற்றி படிச்சிருப்பீங்க, இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். ஃபைன். ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு ரிலேட்டடான ஒரு கன்வென்ஷன் தான் இந்த சிகாகோ கன்வென்ஷன். ஸோ இட் வாஸ் சைன்ட் ஆன் 7th December 1944 இன் சிகாகோ. ஸோ இது வந்து இட் எஸ்டாப்ளிஷ்ட் கோர் பிரின்சிபல்ஸ் பெர்மிட்டிங் இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பை ஏர், ரைட்? இந்த சிகாகோ கன்வென்ஷனுடைய விளைவு தான் இந்த ஐசிஏஓ, ரைட்? ஸோ இந்த ஐசிஏஓவில் இந்தியாவும் ஒரு உறுப்பினர். ஸோ இட் ஹாஸ் இந்த ஆர்கனைசேஷன் ஹேஸ் 193 மெம்பர்ஸ். ஃபைன். ஸோ இப்போ இது ஏன் இப்போ நியூஸில் இருக்குது இந்த சிகாகோ கன்வென்ஷன் அப்படின்னா, ஸோ இந்தியா ரீசெண்டாக ஒரு டைரக்ட் ஃப்ளைட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ஸ்ரீநகர் அண்ட் ஷார்ஜா, ஃப்ரம் ஸ்ரீநகர் டு ஷார்ஜா, ரைட்? தட் இஸ் இன் யூஏஇ. ஓகே, இது வந்து லான்ச் பண்ணது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்லைன் கோ ஃபர்ஸ்ட். ஃபைன். பட் இந்த ஏர்லைன் வந்து ஸ்ரீநகர்லேருந்து ஷார்ஜாவுக்கு பாகிஸ்தானுடைய ஏர் ஸ்பேஸ் வழியாக ட்ராவல் பண்ணணும். அதுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து டினைடு பெர்மிஷன், ரைட்? ஸோ ஃப்ளைட் வாஸ் டினைடு பெர்மிஷன் டு என்டர் பாகிஸ்தான் அண்ட் ஃப்ளைட் ஹேட் டு டேக் லாங்கர்
route to reach the destination. இப்போ ஸ்ரீநகர்லேருந்து ஷார்ஜாக்கு வந்து பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ் வழியாக போகிறது வந்து ஈஸி. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கம்மி. பட் இப்போ பாகிஸ்தான் அந்த பர்மிஷனை டினை பண்ணதுனால ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து என்ன கன்சர்னை ரைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் இட்ஸ் வயலேட்டிங் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஏர். ஸோ இந்த சிகாகோ கன்வென்ஷனுக்கு கீழே 9 ஃப்ரீடம்ஸ் ஆஃப் ஏர் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் 5 ஃப்ரீடம் ஆஃப் ஏர் அப்படிங்கிற அந்த ரைட்ஸை வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஏர் அப்படின்னா என்னன்னா, ஸோ இட் இஸ் கிராண்டட் பை ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். தெர் இஸ் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி ஆர் கண்ட்ரீஸ், ரைட்? ஸோ ஒன் ஆர் மோர் கண்ட்ரீஸ் டு ஃப்ளை அக்ராஸ் இட்ஸ் டெரிட்டரி வித்தவுட் லேண்டிங். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஏர். ஸோ லேண்ட் பண்ணாமல் ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஃப்ளை பண்ண முடியும் அந்த கண்ட்ரியினுடைய ஏர் ஸ்பேஸ் வழியாக. ஸோ இப்போது இந்தியாவுக்கு இந்த சிவிலியன் ஃப்ளைட்டுக்கான இந்த பர்மிஷனை டினை பண்ணியிருப்பதன் மூலம் பாகிஸ்தான் இந்த ரைட்டை வந்து வயலேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Leopards are nocturnal animals and they feed on smaller species of herbivores found in its range. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. லியோபர்ட்ஸ் சிறுத்தை வந்து இரவாடி, ரைட்? தே ஆர் நாக்சுரல் அனிமல்ஸ், நைட்டில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஸோ அதுதான் நாக்சுரல் அப்படிங்கிற டேர்முக்கு மீனிங். அண்ட் தே ஃபீட் ஆன் ஸ்மாலர் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹெர்பிவோர்ஸ், ரைட்? ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இப்போ புலி, சிங்கம் மாதிரியான ஆர்கானிசம்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய உருவத்தில் இருக்கக்கூடிய இல்லை பெரிய ஹெர்பிவோர்ஸை வேட்டையாடும். பட் சிறுத்தை வந்து ஓரளவுக்கு ஸ்மாலர் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹெர்பிவோர்ஸை தான் வேட்டையாடும். ஸோ ரேஞ்ச் அப்படின்னா அதனுடைய ஹேபிட்டட். ஃபைன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். as per status of leopards in India report, there has been an increase in the population count of leopards in India. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. இது வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் லியோபர்ட்ஸ் இன் இந்தியா ரிப்போர்ட் 2018 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் படி ஒரு நல்ல இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷனை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபைன். ஸோ 2014 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த 2018 ஸோ அதிகம் அந்த லியோபர்ட்ஸுடைய எண்ணிக்கை நாடு முழுக்க அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிது. ஸோ அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். லியோபர்ட்ஸ் ஆர் லிஸ்டட் அண்டர் ஷெட்யூல் 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஸோ தட் மீன்ஸ் ஷெட்யூல் 1 ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அண்டர் திஸ் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அந்த அனிமலுக்கு வந்து ஹையர் டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ தே ஆர் லிஸ்டட் அண்டர் ஷெட்யூல் 1 ஒன்லி. ஸோ IUCNல வந்து இது வல்னரபிள் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, வல்னரபிள் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் D 1, 2 and 3 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இது ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த லியோபர்ட் பாப்புலேஷன் இன் நார்த் இந்தியா, எஸ்பெஷலி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சிறுத்தை புலிகள் வந்து அதிகமாக விபத்தில் சிக்கி உயிரிழப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம், ரைட்? ஸோ த லியோபர்ட் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இஸ் அட் ஹையஸ்ட் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஸோ இதே அளவில் இந்த விபத்துகள் தொடர்ந்துகிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் வந்து இந்த சிறுத்தை புலிகள் வந்து ஒட்டுமொத்தமாக அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக வந்து ஒரு ரிசர்ச்சினுடைய ரிசல்ட் சொல்லுது, ரைட்? ஸோ தான் the leopard population of North India is at highest risk of extinction in the next 50 years if observed road kill levels persist. ஃபைன். இப்போ இதனுடைய IUCN ரெட் லிஸ்ட்டில் இது வந்து வல்னரபிள் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. நம்முடைய இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே ஷெட்யூல் 1 இதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைன். 6th கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு பர்சனாலிட்டியை நமக்கு டிஃபைன் பண்ணுது. அவர் யார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ he propounded the doctrine of Advaita and wrote many commentaries on the Vedic canon. He was responsible for reviving Hinduism in India. He established 4 matas in the 4 corners of India at Sringeri, Puri, Dwaraka and Badrinath. ஸோ இது வந்து எந்த பர்சனாலிட்டியை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து 4 பர்சனாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 4மே முக்கியமான ஃபிலாசபர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஃபிலாசபி. ஸோ இங்கே வந்து ஆதி சங்கரா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த அத்வைதம், ரைட்? ஸோ அதாவது பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்னே தான், அது வந்து டியூவல் கிடையாது, 2 வேறு டிஃப்ரெண்டான என்டிட்டிஸ் கிடையாது அப்படின்னு சொன்ன பிலாசபி தான் இந்த அத்வைதா. ஸோ அதை ப்ரொஃபவுண்ட் பண்ணது வந்து ஆதிசங்கரர், ரைட்? ஸோ ஆதிசங்கரா he was a devotee of Shiva. He propounded the doctrine of Advaita and wrote many commentaries on Vedic canon in Sanskrit, right?
So this particular Advaita philosophy, it articulates the philosophical position of radical non-dualism. Non-dualismனா ரெண்டுமே டிஃபரெண்ட் என்டிட்டிஸ் கிடையாது, ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ ஆத்மாவும் பிரம்மமும் வந்து ஒன்றே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அத்வைதா அப்படிங்கிற ஃபிலாசபி. ஸோ ஏன் இது நியூஸில் இருந்தது அப்படின்னா, இந்த ஆதிசங்கரர் இவருடைய சிலையை வந்து சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து கேதார்நாத்தில் அன்வெயில் பண்ணாங்க. தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் அமங் தி ஃபாலோயிங் cities, Indian cities are listed under UNESCO's Creative Cities Network. ஸோ இங்கே வந்து 4 சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க: ஸ்ரீநகர், ஜெய்ப்பூர், சென்னை, கொல்கட்டா. ஸோ இங்கே இந்த வந்து ஸ்ரீநகர் வந்து கரெக்டு, ஜெய்ப்பூர் கரெக்டு, சென்னை கரெக்டு. ஸோ கொல்கட்டா இஸ் நாட் லிஸ்டட் அண்டர் திஸ் யுனெஸ்கோஸ் கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க். ஸோ ஹியர் ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இது என்ன, இந்த யுனெஸ்கோஸ் கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னா, ஸோ யுனெஸ்கோ நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்கிறாங்க. கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்டு, அப்புறம் வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் அசட்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுறது, இப்படி வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுடைய அந்த கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற கான்செப்ட். இட் வாஸ் கிரியேட்டட் இன் 2004. இது வந்து எதுக்காக அப்படின்னா, டு ப்ரமோட் கோஆப்ரேஷன் வித் அண்ட் எமங் சிட்டிஸ் தட் ஹவ் ஐடென்டிஃபைட் கிரியேட்டிவிட்டி அஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ஃபேக்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ அந்த குறிப்பிட்ட நகரம் வந்து ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கலையை வந்து அடிப்படையாக கொண்டு அதனுடைய வளர்ச்சியை கட்டமைச்சிருக்கு அப்படின்னா, இல்லை அந்த கலை சார்ந்து அந்த நகரத்தினுடைய கலாச்சாரம் வந்து உருவாகி இருக்கு அப்படின்னா, அந்த நகரத்தை வந்து அதுக்காக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் தான் இந்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதை வந்து ஒரு 7 கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸுக்கு கீழே யுனெஸ்கோ சிட்டிஸை லிஸ்ட் பண்ணுது: மியூசிக், லிட்ரேச்சர், gastronomy, design, film, media arts, crafts and folk arts. Right? ஸோ இதில் வந்து மியூசிக், லிட்ரேச்சர் உங்களுக்கு தெரியும். கேஸ்ட்ரானமி அப்படின்னா உணவு மற்றும் உணவு சார்ந்த கலாச்சாரத்துக்காக, ரைட்? ஸோ சமையல், ஸோ அது ரொம்ப கலாச்சாரபூர்வமாக உணவுக்கு கூட ரிலேட்டடான ஒரு சிட்டி அப்படின்னா அதை வந்து நம்ம கேஸ்ட்ரானமிக்கு கீழே அதை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எதெல்லாம் இந்தியன் சிட்டிஸ் இந்த யுனெஸ்கோஸ் கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கு கீழே இருக்குது அப்படின்னா, ஜெய்ப்பூர், வாரணாசி, சென்னை, மும்பை, ஹைதராபாத் அண்ட் ஸ்ரீநகர். ஸோ இது ஏன் இப்போ இங்கே கொஸ்டின் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் தான் அந்த ஸ்ரீநகரை வந்து இந்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்குக்கு கீழே யுனெஸ்கோ லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு கீழே, இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டுக்கு கீழே ஸ்ரீநகரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீநகர் வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ். ஸோ தட்ஸ் வை தே ஹவ் ஆடட் ஸ்ரீநகர் அஸ் அ கிரியேட்டிவ் சிட்டிஸ் அண்டர் திஸ் யுனெஸ்கோஸ் கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் இஸ் ஆர் incorrect? So we have to find out the incorrect statements. First statement பாருங்க, technical textiles are functional fabrics manufactured primarily for performance rather than aesthetics. So in the statement வந்து it's correct, right? Second statement, the major portion of technical textiles is made out of natural fibers. So this is wrong, இது incorrect. ஸோ நமக்கு வந்து கன்வென்ஷனல் டெக்ஸ்டைல்ஸ் வந்து தெரியும். சாதாரணமாக நம்ம போடக்கூடிய ஆடைகள் வந்து இந்த கன்வென்ஷனல் டெக்ஸ்டைல்ஸில் வரக்கூடியது. ஸோ அது வந்து நம்ம பெரும்பாலும் அதுக்கு ஒரு அழகியல் மதிப்பு தான் இருக்கும், ரைட்? ஸோ நம்ம வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஸோ பொதுவாக சயின்டிஃபிக் ஃபீல்ட்ஸில், ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு ஏர் பேக்ஸ் இருக்குது, ரைட்? காரில் இருக்கக்கூடிய ஏர் பேக்ஸாக இருக்கலாம். ஸோ அது வந்து இட் கம்ஸ் அண்டர் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸில் பயன்படுத்தக்கூடிய நிறைய வியர், ரைட்? ஸோ அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸுக்காக பயன்படுத்தக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ். நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் ட்ரஃப் பார்த்துருப்பீங்க, ஹாக்கிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் ட்ரஃப், ரைட்? ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரஃப்ஸ் எல்லாமே தே கம்ஸ் அண்டர் திஸ் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ சயின்டிஃபிக்காக நம்ம டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் பயன்படுத்துகிறோம். ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னா பெரும்பாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, இல்லை வந்து அந்த துறையில் வந்து இன்னும் அடிஷ்னல் யூசேஜை வந்து கொடுக்கறதுக்காக தான் அந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, இல்லை அதை பயன்படுத்துகிறாங்க, ரைட்? ஸோ அதனால ஏஸ்தட்டிக்ஸ் நம்ம கன்வென்ஷனல் டெக்ஸ்டைல்ஸில் பார்க்கக்கூடிய அந்த அழகியல் மதிப்பை விடைக்கும். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் அதிகமாக பார்ப்போம். ஸோ மேஜர் போர்ஷன் ஆஃப் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் இஸ் மேட் அவுட் ஆஃப் நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இயற்கை இழைகளை பயன்படுத்தி பெரும்பாலும் செய்கிறதில்ல. மேக்ஸிமம் வந்து நம்ம
ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸை தான் பயன்படுத்துகிறோம். ரேராக சில இடங்களில் வந்து வி ஆர் யூஸிங் நேச்சுரல் ஃபைபர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் ராங். ஸோ இங்கே வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் B2 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இது ஏன் நியூஸில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் தே ஆர் ஃபங்க்ஷனல் ஃபேப்ரிக்ஸ் மேனுஃபேக்சர்ட் primarily ஃபார் பர்ஃபார்மன்ஸ் and they have application across various industries like automobiles, civil engineering and construction, agriculture, healthcare அப்படின்னு ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி நம்ம டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில ஸ்டெப்ஸை வந்து அவங்க முன்னெடுக்க போகிறாங்க. ஸோ தட்ஸ் வை திஸ் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் பற்றின இந்த டீட்டெயில்ஸ் வந்து நியூஸில் இருக்குது. ஓகே, ஸோ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் டெரைவ் தேர் டிமாண்ட் ஃப்ரம் டெவலப்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் கண்ட்ரி. ஸோ ஒரு கண்ட்ரியில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எப்போ வந்து அதிகமாக டிமாண்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரி வந்து தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைஞ்சால் அந்த கண்ட்ரியில் இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு ப்ராஜெக்ட் 75 கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். So first statement, it is an initiative by Indian Navy under which the Mazagon Dock Limited is manufacturing 6 Scorpene submarines. So this statement is correct. Second statement பாருங்க, the submarines in the Project 75 Scorpene class are nuclear powered attack submarines அப்படின்னு இருக்கு. So this statement is wrong. So they are diesel air propulsion powered submarines, not nuclear powered submarines. ஸோ இங்கே ஆப்ஷன் A 1 ஒன்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் 75க்கு கீழே அஃப்கோர்ஸ் இட்ஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் இந்தியன் நேவி. ஸோ அதுக்கு கீழே இந்த மசாகான் டாக் லிமிடெட் வந்து ஒரு 6 ஸ்கார்பின் சப்மரீன்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க வித் டெக்னாலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் நேவல் குரூப் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ த சப்மரீன்ஸ் இன் தி ப்ராஜெக்ட் 75 ஸ்கார்பின் கிளாஸ் ஆர் தே ஆர் பவர்ட் பை டீசல் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ். ஃபைன். ஸோ இந்த சப்மரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நேம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஐஎன்எஸ் கல்வாரி, ஐஎன்எஸ் கந்தேரி, ஐஎன்எஸ் கரண்ட். ஸோ இங்கே இந்த மூணுமே யூஸில் இருக்குது. இப்போது ஐஎன்எஸ் வாகீர் இஸ் அண்டர் சி ட்ரையல்ஸ். ஸோ ரீசெண்டாக இந்த ஐஎன்எஸ் வேலாவை வந்து they have delivered it to Indian Navy. இந்த மசகான் டாக் லிமிடெட் it delivered this ஐஎன்எஸ் வேலா to Indian Navy. ஸோ அதனால தான் அது நியூஸில் இருந்தது. தென் ஐஎன்எஸ் வாக்ஷீர் வந்து இட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின் பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் தி லீகல் பேசிஸ் ஃபார் தி செட்டிங் அப் ஆஃப் அசெட்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இன் இந்தியா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். நீங்கள் இந்த ஆக்ட்ஸை ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சருக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆப்ஷன் சி செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட், தட் இஸ் சர்ஃபேசி ஆக்ட் 2002 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அப்படின்னா என்ன? So it is a specialized financial institution that buys non-performing assets. So வங்கிகளினுடைய வாரா கடன்களை வந்து வாங்கி ஸோ வங்கிகளுடைய பேலன்ஸ் ஷீட்டை வந்து கிளியர் பண்ணுறது தான் இந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸினுடைய வேலை. ரைட். ஸோ ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஸோ தட் தே கேன் கிளீன் அப் தேர் பேலன்ஸ் ஷீட்ஸ். ஃபைன். ஸோ இந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸை வந்து இட் கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் தி சர்ஃபேசி ஆக்ட். ஸோ இந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸை ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐ. ரைட். ஸோ யூஸ்வலி இது எப்படி வாங்குவாங்க இந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அப்படின்னா, தே பை பேங்க்ஸ் பேட் லோன்ஸ் பை பேயிங் எ போர்ஷன் ஆஸ் கேஷ் அப் ஃப்ராண்ட், தட் இஸ் 50% வந்து கேஷாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 85% வந்து தே வில் இஷ்யூ அஸ் செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ஏஆர்சிஸ் வந்து இந்தியாவில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ அதை வந்து நம்ம இன்னும் எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிறத சார்ந்து ஆர்பிஐ அமைச்ச ஒரு குழு சில கைட்லைன்ஸை இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் நீங்கள் இன்னும் அதிகமான கேள்விகளையும் அதிகமான தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இன்னொரு வீடியோவில் இன்னும் பல தகவல்களோடையும் மேலும் பல கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.